சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டெக்னாலஜி பத்தி தாங்க ஓரியன்டடா வந்து ஒரு டைட்டில் எடுத்திருக்கோம். ஸோ அது என்ன டைட்டில்னு அப்படி சொல்லும்போது, ஆப்பரேட்டர் இன் சி அப்படின்னு ஒரு டைட்டில வச்சு அதை பத்தின ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னாக்களே, என்னோட சேனல்ஸ் பொறுத்தவரைக்கும் யூடியூப்ல என்டர்டெயின்மெண்ட் மற்றும் டெக்னாலஜி ஓரியன்டடாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மூலிமா வந்து உங்களோட டெக்னாலஜி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா உங்களோட கேரியர் பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய வீடியோவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஆப்ரேட்டர் இன்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் என்னென்ன ஒரு கம்பேரிஷன் இருக்குது, ஏவன் வந்து விண்டோஸில் என்ன பெட்டர் ஸ்பீடு இருக்குது, லினக்ஸில் என்ன பெட்டர் ஸ்பீடு இருக்குது, அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம பேசிக்காக இருக்கிற ஒரு ஆப்ரேட்டர் வகையான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது நம்ம என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்ன வரும்னா ப்ளஸ் மைனஸ், ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ், அப்புறம் டிவைடர், மாடுலர் டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இந்த இது வந்து என்ன சொல்லுவோம்னாக்கலாம் மாடுலர் டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் வந்து தடுமாறுது இதனுடைய சிம்பிளோட நேம் என்னென்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லும்போது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் டி அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து டைப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தேவையான டெர்மினல் வந்து எடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோன்னா ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரும் அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரும் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டோம். அடுத்தது இருக்கும்போது நம்ம வந்து கம்பைல் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து தேவைப்பட்ட கம்பைலர் அப்படி சொல்லும்போது ஜிசிசி அப்படின்னு ஒரு கம்பைலர் இருக்குது. அப்புறம் வந்து 1.c அப்படின்ற ஒரு ஃபைலோட நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு தேவைன்றது என்னென்னா அவுட்புட் வந்து எனக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைலோட நேம் வந்து கிளிக் பண்ணி கொடுக்கும். ஸோ கொடுக்கும்போது எனக்கான அவுட்புட் வந்து வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம்னா // ஸோ ஃபைல் நேம். ஸோ தட்ஸ் ஆல் ஈஸி இனஃப். ஸோ உங்களுக்கான அவுட்புட்டை வந்து வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ப்ரோக்ராம் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா என்டர் ஆன் நம்பர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கனால நம்ம வந்து 12 அல்லது ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கான அவுட்புட்டை வந்து 24. ஸோ 24 கொடுத்துருக்கோன்னா நம்ம வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 12 2s are 24 இஸ் கரெக்ட். ஸோ இப்படி தாங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் வந்து டிவைடர் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். வாங்க. ஸோ இப்போ வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறோம் ஃபைலு. அப்புறம் வந்து டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. ஸோ எரர் வராத போது அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா எனக்கான அவுட்புட் வந்து வரணும். ஸோ அதுக்கு அவுட்புட் வரணும்னா ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அவுட்புட் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து ப்ரோக்ராம் என்ன எழுதியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்பர் வந்து ஆகுது. இன்புட் வந்து யூசர்கிட்ட வந்து கேட்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 12 டிவைடட் பை ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ 12 டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ 4 அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர் வேணும் அப்படி சொல்லும்போது எனக்குள்ள ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்களேன். ஸோ நீங்கள் வந்து .12.2436 அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல புள்ளி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஸோ அந்த ஃப்ளோட்டை வந்து நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ணல. அப்படி இருக்கும்போது என்ன டேட்டில் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஸோ டோல்.t அப்படின்னு கொடுத்து ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு எரர் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ளோட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க
நீங்கள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப் வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ளோட் அப்படின்றது போட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், எவ்வளோ எரர் வருது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படி சொல்லும்போது ஃப்ளோட்டுக்கு எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல டி இருக்கோ ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து டி பதிலாக நம்ம வந்து எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடிட் பண்ணிக்கிறோம், கண்ட்ரோல் எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து இருக்கும்போது நம்ம வந்து இப்போது கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கான அவுட்புட்டை வந்து வரப்போகுது, ஏன்னா எந்த ஒரு எரரும் வரல. ஸோ டாட் ஸ்லாஷ் ஸோ அவுட்புட்டோட ஃபைல் நேம் வந்து 1 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ என்டர் ஆன் டாட் ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கான அவுட்புட் வந்து என்ன வருதுன்னா 2. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டான வேல்யூ வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஃப்ளோட் எதுக்கு யூஸ் ஆகுது, இன்ட் எதுக்கு யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் வந்து டபுள் ஃப்ளோட் இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் வந்து இது மாதிரி அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக ஆன்சர் வரணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் டபுள் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா வந்து உங்களோட டாட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேலே என்ன கரெக்டாக அக்யூரேட்டாக வருதோ அதை வந்து கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஃப்ளோட் இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது என்னவா இருக்க போகுதுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் விடை பெறுவது MLB கிரேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.